ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம். அந்த அப்ளிகேஷன் எப்படி செக் பண்ணுறது, எங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி நாங்கள் ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புளுக்கு டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பணம் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி செக் பண்ணுறது, அது என்ன ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு கீழே TNEGA, அதாவது தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சியோடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் பாட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. போட்ட உடனே உங்களுக்கு வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்கள் அளித்த விண்ணப்பத்தின் நிலையை தற்போது அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பரை இந்த இடத்துல நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய அப்ளிகேஷன் கன்கிராச்சுலேஷன், யுவர் அப்ளிகேஷன் இஸ் எலிஜிபிள், உங்களுடைய அப்ளிகேஷன் தகுதியானது என நாங்கள் கண்டறியப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் பாட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரல, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, யுவர் அப்ளிகேஷன் இஸ் வேலிடு ஆஸ் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேல்முறையீடு செஞ்சே ஆகணும். அதை எப்படி ப்ரோ செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மிங் செப்டம்பர் 18 மேலே உங்களுக்கு ஒரு மெசேஜ் நார்மல் மெசேஜில் வரும். என்ன காரணத்தினால உங்கள் அப்ளிகேஷன் இன்எலிஜிபிளில் இருக்குது, என்ன காரணத்தினால உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் குறுஞ்செய்தி டேரெக்டாக உங்கள் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 18 அந்த மெசேஜ் 30 நாளைக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு செய்யணும். மேல்முறையீடுனா என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பீல் பண்ணணும். அது எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம சேனலில் இ-சேவை மையத்தை போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பீல் பண்ணி கொடுப்பாங்க. மேல்முறையீடு அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, பயப்பட வேண்டாம். இது பெட்டிஷனோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸோ கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் அப்பீல் பண்ண போகிறீங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஏன் என்ன காரணத்தினால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கண்டிப்பாக எல்லாருமே இருப்போம். அந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப டவுட்டாக இருக்காங்க, அப்ளிகேஷன் அதை எப்படி ட்ராக் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.